மதுரை மாட்டுத்தாவணியில் உள்ள பிரபல மருத்துவமனையில் மூதாட்டி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் மூதாட்டியின் மகன் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மருத்துவமனையில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த 70 வயது மூதாட்டியான முத்துலட்சுமி என்பவர் மருத்துவமனையின் 6வது தளத்தில் மர்மமான முறையில் சடலமாக மீட்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சம்பவத்தில் மூதாட்டி அணிந்திருந்த நகைகள் மாயமான நிலையில் அவர் நகைகளுக்காக கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே மருத்துவமனை வளாகத்தில் மது பாட்டில்கள் மற்றும் உணவு குப்பைகளை போட்டதால் நோயாளி ஒருவரின் உறவினர்களுடன் தகராறு ஏற்பட்டதாகவும் இதில் மூதாட்டி அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் எனவும் அவரது மகன் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். அம்மாவை காணவில்லை என்று எனக்கு போனில் தகவல் சொல்லிவிட்டான். அதை தெரிந்து தான் நான் எங்கள் அம்மாவை தேடி மேலே தேடி போய் அப்புறம் மேலே வேலை பார்க்குற மொட்டை மாடிக்கு செல்லும்போது தான் எங்கள் அம்மா குப்புற பிணமாக கிடந்து பச்சை போரை மூடின மணிக்கும் கிடந்தார்கள். அதை பார்த்துட்டு நான் செக்யூரிட்டியை கூட்டி மேலே தகவல் செய்கிற மாதிரி அடித்து போட்டிருக்காங்க, இதுக்கு என்ன சார் வழின்ட்டு நான் ஒரு முயற்சிக்கு வந்தேன். நாங்கள் 2 தோல் 2 மூக்குத்தி, பெரிய மூக்குத்தி, கல் வச்ச மூக்குத்தியை காணோம். அதுக்காட்டி தான் கொலை பண்ணாங்களா? அந்த அட்டெண்டருங்கிறது உள்ளவங்கள் அந்த சரக்கு மதுபானம் அந்த குப்பையை போட்டுவிட்டு எங்கள் அம்மாவோட ஒரு 4 நாள் 5 நாள் முன்னாடி தகராறு செய்து விட்டார்கள். அதனாலே நடந்ததா என்று என்னால் தெரியவில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.